ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நேத்தி விலாகோட கண்டினியூ வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். நேத்தி நம்மளுடைய சண்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விலாக் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அதோட கண்டினியூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்றைக்கி சாயங்காலம் ஒரு 4 மணி போல் தான் நான் திருப்பி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ஒரு க்ளீனிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏசி கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அது இல்லாமல் லைட்டாக அங்கங்கே ஒட்டடை இருக்கிறதெல்லாம் தட்டி விட்டுட்டு, அப்புறம் கீழே நம்ம அந்த தென்னை மரத்துக்கிட்டலாம் அந்த கார்னரில் நிறைய தேவையில்லாத செடியெல்லாம் இருக்குது. அது எல்லாமே க்ளீன் பண்ணணும். நானும் அது தனியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு அது ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமலே அப்படியே விட்டுட்டேன். பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது. சாதனா பாக்கிட்ட சொல்லியிருந்தேன் இன்றைக்கி எப்படியாவது க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் அப்புறம் நம்ம அந்த தென்னை மரத்துக்கு அந்த உரம் வாங்கினது இன்னும் போடாமலே தான் இருக்கிறோம். சரி, அந்த வேலையை இன்றைக்கி முடிச்சிடலாம். க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இது மருந்தும் வச்சிடலான்ட்டு தான் இன்றைக்கி பிளான் பண்ணி இந்த வேலையை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அக்கா ஹோம்ஒர்க் எழுதுறாரு, எழுந்துரு. லேப்டாப் எடு, மூடு. டீ குடிச்சிட்டு நீ ஹோம்ஒர்க் எழுது. நல்ல பிள்ளைலாம் சொன்ன பிச்சு கேட்குறியா? எழுதுரு. எடுத்துக்கொண்டு ரூமில் வை. ரூமில் வச்சுட்டு புக்ஸ்லாம் எடுத்துட்டு வா. டீ குடி, கடை எழுது. பாஸ் பண்ணு, அப்புறமா பார்த்துக்கலாம். போதும் வெற்றி, கண்ணு வலிக்க. நீ எடுத்து வச்சுட்டு ஹோம்ஒர்க் எழுது. டீ குடிச்சிட்டு தானா? ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டு போய் குளி. காலையிலேருந்து குளிக்காமல் இருக்க. மேலே குளிக்கிறியா? மாடியில் இல்லை கீழே குளிக்கிறியா? மேலையா? இல்லை கீழே இங்கே க்ளீன் பண்ண போகிற வரியா? கீழே குளிக்கிறியா ஹவுஸில்? வாய் தரல, ஒழுங்கா சொல்லு. மேலே தானே? ஒட்டடை ஒன்றும் ரொம்ப கிடையாதுங்க. ஹாலில் கூட நான் நாளைக்கு பெருக்கி தள்ளும்போது அப்படியே தட்டி விட்டுக்கிறோம். ரூமில் மட்டும்தான் ஏசி க்ளீன் பண்ணும்போது அதை மட்டும் தட்டி விட்டுருங்க. என்ன ஹாலெல்லாம் ரொம்ப இல்லை. நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கனால ரொம்ப இல்லை. அன்றைக்கி தான் இதெல்லாம் தொடச்சி விட்டேன். என்னடாம்மா? என்ன? சூப்பர் சூப்பர். குடி. சரி வாங்க, ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஏசி மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ரூமில் மட்டும் லைட்டாக தட்டி விடுங்க, போதும். இந்த ஃபேன் கூட நல்லா தான் இருக்குது. இந்த ஃபேன் தான் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. ஃபேன் இப்போ இந்த வாரமா அடுத்த வாரமா? ஃபேன் இப்போ ஃபேன் அடுத்த வாரம். ரெண்டு கூட அந்த அளவுக்கு தெரியல. ரூமில் தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இந்த பக்கம் நோற்றி விட்டுறலாம். நோற்றிட்டு க்ளீன் பண்ணணும். பெட்ஷீட் துவைக்கிறது தான். இது அப்படியே மேலே அந்த பக்கம் தள்ளி விடுங்க, வேறு மாற்றிடலாம்.
ட்ரெஸ் போட்டுலாம் வேணாம், பேண்ட்டு மட்டும் போட்டுக்கோ, பேண்ட்டு மட்டும் போட்டுக்கோ. சரி, இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா குளிக்கலாம். இதில் இருக்க குப்பையெல்லாம் வெளில எடுத்து போடுவோம் ஃபஸ்ட்டு. தென்னை மரத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து வெளில போடலாம். இது ஒன்றும் செட் ஆகாது. செடியெல்லாம் பிடுங்க தேவையில்ல. செடியெல்லாம் இந்த இருக்கு பாரு, இதெல்லாம் பிடுங்கி போடு. குட்டி குட்டி செடியெலாம் இருக்கு பாரு. வெத்தலை பிடிங்கிடாத. வெத்தலை பிடிங்கிடக்கூடாது. கண்ணில் எடுத்து வெளில போடு. போய் செப்பல் போட்டு வா முதல்ல. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மரத்துக்கிட்ட கொண்டு வந்து வைக்கலாம். ஆமாம், அது டப்பில் போட்டு எடுத்துட்டு போடா. இப்படியே அந்த வெள்ளாரக்கீரை பறிச்சு தரேன், எடுத்துகிட்டு போ வெற்றி. வெள்ளாரக்கீரை பறிச்சு தரேன், எடுத்து போ. இங்கே நில்லு சாதனா கொஞ்ச நேரம். இந்த வெள்ளாரக்கீரை கையில் பிடி, அங்கே கொண்டு போய் படிக்கட்டில் வை. ஃபஸ்ட்டு இது பிடுங்கிட்டாதான் க்ளீன் பண்ணலாங்க. நிறைய பெருசு பெருசாக வந்துருக்கு. வேர் கொண்டு இருக்குடா. ஐயோ, வேரோட பிடிச்சோம்னா திருப்பி வராதே. வேரோட வருதே. கிள்ளிடுவோம். இப்படி கிள்ளிட்டோம்னா அப்புறம் வளர்ந்துக்கும். எவ்வளோ வெள்ளாரக்கீரை. நாளைக்கு வெள்ளாரக்கீரை சாதம் தான் உங்களுக்கு. ஏன் கீரையா? என்ன கீரை? அதான் இந்த கீரை சாதம் தான். ஆமாம், இது கீரை சாதம் தான். நீ தான் எடுத்துகிட்டு போயிருக்கே ஸ்கூலுக்கு, உனக்கு தான் பிடிக்குமே. இதுவும் வேறு மாதிரி தான் இருக்கும். உன்கிட்ட சொன்னாலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். காம்போட அடியில் விட்டுட்டு தான் வந்து கிள்றேன். ஏன்னா திருப்பி வேர்லேருந்து வளர ஆரம்பிக்கிறது. சாதனாப்பா நான் 2 பேருமா தாங்க அந்த எல்லா செடியும் தேவையில்லாதெல்லாம் இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு சுத்தமாக வந்து குப்பையெல்லாம் வாரி அள்ளி கொண்டு போய் கொட்டிட்டு கடைசியாக நான் வந்து ஒரு தடவை ஃபுல்லாக வந்து பெருக்கி தள்ளிட்டேன். 2 பேருமா சேர்ந்து தான் அந்த வேலையை வந்து பண்ணோம். இதுக்கே வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு. இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து கீழே இடத்த பார்க்கும்போதே ஆசையாக இருக்குங்க, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அதுவும் மேலே மாடியிலேருந்து நின்று பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதுமாரி கீழே க்ளீன் பண்ணுறதெல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணால் வந்து பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்கும். என்ன ஒன்று முன்னாடி மாரி வந்து அந்த சுறுசுறுப்பே வந்து போன மாதிரி தாங்க இருக்குது. நான் ஒரு ஆளாக வந்து செய்யறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. பெரும்பாலும் இந்த வேலைகள் வந்து நானும் சாதனப்பா அவங்க லீவ் டைமில் தான் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து செய்வோம். லாஸ்ட் டைம் கூட நான் க்ளீன் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு பாப்பா வருவா இல்லைங்களா, அந்த பாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினேன். சாதனப்பா வீட்டில் லீவில் இருக்கிற அன்னைக்கு வந்து இந்தமாரி க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து நான் பிளான் பண்ணிக்கிறது. வேலையும் கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து முடியுங்க. வேலை செய்கிற அலுப்பே வந்து தெரியாது. அப்படியே பேசிக்கிட்டே வந்து வேலை செஞ்சுருவோம். பெரும்பாலும் அவங்களுக்கு இந்த ஏசி க்ளீன் பண்ணுறது, ஃபேன் க்ளீன் பண்ணுறதெல்லாம் அவங்களோட வேலை. அவங்க எப்போதுமே அதை க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. தூசு தட்டுறதெல்லாம் வந்து நான் அப்பப்போ வந்து நானே பார்த்துக்குவேன். சில சமயம் அவங்களும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வீட்டை பார்க்க கொஞ்சம் அழகாக வச்சுக்கிறதுக்கு இந்தமாரி வேலைகள்லாம் வந்து கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக முன்னாடி ஃப்ரண்ட் சைடு உள்ளது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டோம். நான் 2 சைடு சந்து மட்டும் வந்து க்ளீன் பண்ணலை. சரி, அது நாளைக்கு காலையில் வந்து நான் பண்ணிக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த தென்னை மரத்துக்கு வந்து அந்த மருந்து வைக்கிறதுக்காக அங்கங்கே லைட்டாக வந்து கடப்பாறையால் வந்து குத்தி விட்டுருக்குறாங்க. அந்த மம்முட்டி வந்து நம்ம வீட்டில் இருந்தது வந்து அது சரி வரலைங்க. அந்த கைப்பிடிலாம் அப்பப்போ கழட்டிட்டு போய்க்குது. சின்ன அந்த கல்லக்கட்டு மாரி இருக்கும் இல்லைங்களா, சரி அது வாங்கிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்ட்டு அது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தி விட்டுட்டு நைட்டுக்காக வந்து மருந்து வச்சுக்கலான்ட்டு வந்து இருக்கிறோம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குது எனக்கு பார்க்கும்போதே எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. இந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு திருப்பி வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் கடைக்கு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு அப்புறம் அந்த களக்கட்டு மற்ற திங்ஸ் வந்து அப்புறம் 555க்கும் வந்து போயிருந்தேன் அந்த கடைக்கும். அது போயிட்டு வந்ததெல்லாம் வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன். இதிலே வந்து ஆட் பண்ணோம்னா ரொம்ப லென்த்தியாக போகும். இந்த சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோவை, அதாவது மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எடுத்த வீடியோவை நான் ஒரே நாளாக ஷேர் பண்ணாமல் 3 நாளாக, அதாவது 3 பார்ட்டாக தான் பிரித்து நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு டெய்லியும் வீடியோ போட்ட மாதிரி வந்து இருக்கும். அதனால தான் நான் அப்படி வந்து பண்ணுறேன். இதுக்கப்புறம் எடுத்த வீடியோஸ் வந்து அதை நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு க்ளீனிங் வேலை தான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதோட கண்டினியூ வீடியோ வந்து நாளைக்கு வரும். இன்றைக்கி இந்த vlog இதோட வந்து முடியுது.